கவனக்குறைவானவன். ஒரு வண்ணத்து பூச்சியை கண்டுவிட்டால் அதன் பின்னாலே தொடர்ந்து ஓட வேண்டும் அவனுக்கு. ஒரு புதுமையான செடியை கண்டுவிட்டால் அதை தொட்டே ஆக வேண்டும் அவனுக்கு. அவன் குடம் அடிக்கடி மரத்திலும் கல்லிலும் மோதி மோதி சென்றது. சிவா மிகுந்த பயம் கொண்டவன். குடத்தை வெடிக்கப் போகும் குண்டு போல பிடித்து கொண்டிருந்தான். அணில் தொட்டால், ஐயோ நான் விழுந்து விட்டால், ஐயோ குடத்தில் ஒரு ரகசிய விரிசல் இருந்தால், இப்படி அவனது பயம் அவன் கைகளில் பிடியை இறுக்கியது. தர்மா வலிமையானவன், ஆனால் பிடிவாதம் அதிகமானவன். அவன் உறுதியாக பிடித்திருந்தான். என் கையில் இருந்தால் எந்த குடமும் உடையாது. ஆனால் அவன் பிடி அதிகமாக இறுக்கமாக இருந்தது. பாலா அமைதியானவன். குடத்தை தூங்கும் குழந்தையைப் போல தாங்கிச் சென்று கொண்டிருந்தான். அவன் நடையை கவனித்தான், சுவாசத்தை கவனித்துச் சென்றான், மனதை கவனித்துச் சென்றான். ஆகையால் குடம் அசையவே இல்லை.